இந்த திட்டத்தினுடைய உச்சத்தில் என்ன ஆச்சுன்னா, இத்தனை 55, 56 லட்சம் குழந்தைகள் படிக்க வந்தார்கள். அவர்களுக்கு இந்த சத்துணவு இந்த போச்சு. இது தவிர முதியோர்களை சேர்த்தார். பென்ஷன் வாங்கிட்டு விதவைகளாக இருக்கிற சில பேரை சேர்த்தார். டெஸ்டிடியூட்ஸ்ன்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கைவிடப்பட்டவர்கள், அவர்களை சேர்த்தார். இது அதனுடைய உச்சத்தில் 95 லட்சம் பேருக்கு அவர் படி அளந்தார். இந்த சத்துணவு திட்டத்தின் மூலம் இவ்வளவு லட்சம் மாணவர்கள் 95 லட்சம் பேர் அல்ல, மாணவர்கள் அதில் 2/3 பங்கு. மீதி வயதானவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், தங்களுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், வசதி இல்லாதவர்கள், என நிலையற்றவர்கள். இது ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்திற்கு, அதாவது படிப்பறிவு, அதாவது எழுத்தறிவித்தவன் இறைவன் இல்லையா, இவர் அதல்ல இலக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இவர் வள்ளலார், நவீன வள்ளலார். எல்லாருக்கும் அவர் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டுட்டு தான் போகணும். உங்களை அவர் பார்த்தாருன்னா முதல்ல அவர் கேட்குற கேள்வி சாப்பிட்டுட்டீங்களான்னு தான். எந்த நேரம் பார்த்தாலும் அதுதான் கேட்பார் அவர். ராமபுரம் தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் சரி, நீங்கள் வெளியில் பார்த்தாலும் சரி, ஒரு போலீஸை சந்தித்தாலும் சரி, அல்லது அவருடைய டிரைவரை பார்த்தாலும் சரி, சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்வார். அதனால் அவருக்கு அது ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்கிறது, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், அன்னை யாவனும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு பாரதி சொல்கிறான்.